ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, மத்திய கிழக்குல ஒரு குழப்ப நிலை தாங்க காணப்படுது. மத்திய கிழக்கை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய இந்த பிளாக் ஹேட்ஸ் சொல்லக்கூடிய தடுப்பு வியூகம் ரொம்ப ஒரு பரபரப்பா இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் யாது நடக்கும் என்பதை தாண்டி இப்போ அமெரிக்க அதிபர் ஒரு செல்லா காசா மாறிட்டார். அவருடைய பேச்சை பொறுத்தவரை யாருமே பெருசா நினைக்கல. அவருடைய பேச்சு யாருக்கு ஒரு நம்பகத்தன்மை மட்டுமல்ல, கவனச்சிதறலை கூட ஏற்படுத்தலை. ஏதோ உளறிட்டு போறார் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி உலகத்துல ஒரு சூப்பர் பவருடைய தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கவனச்சிதறலை கூட ஏற்படுத்த மறுத்துட்டார். நேற்று பேசும்போது சொல்றாரு, அணு ஆயுத போர் இல்லை. ஏதோ சொன்னது கரெக்ட் தான், அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப நம்ம நேற்று சொன்ன மாதிரி அமெரிக்கா அந்த போர் நிறுத்தத்திற்கு இவ்வளவு மெனக்கிடுவது, சமாதானத்தை ஏற்பதற்கு ஈரான் மறுப்பதும், அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் ரொம்ப குறைஞ்சி போர் செய்ய முடியாது மட்டுமில்லை, அமெரிக்கா உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட குழப்பம், பெட்ரோல் விலை அதிகரிப்பு, இது தாண்டி பல விமானங்கள் இயக்க முடியாத அளவிலும் விமான கட்டணம் $1000 என்பது $2000 மாறி இருக்கிறது. $100 என்றால் $200. பல கம்பெனிகளை, நொடிஞ்சு போன கம்பெனிகளை அமெரிக்க அதிபர் விலை கொடுத்து வாங்க போவதாக அறிவித்ததற்கு பைத்தியக்காரத்தனம் என அமெரிக்காவிலிருந்து குரல் வந்திருக்கு. இப்ப ஈரானை பிளாக் ஹேட் பண்ணி சரக்கு போகாம செஞ்சு இவர் எவ்வளவு நாள் இதை நடத்த முடியும்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அவர் செய்வது ஃபுல் குழப்பம். அமெரிக்க அதிபர் இப்ப என்ன செய்யறாருன்னா, ஏன்டா இதுல போய் இறங்கணும்னு ரொம்ப புலம்பிட்டு இருக்காரதாகவும் சொல்லப்படுது. ஈரான் இந்த அளவிற்கு வலிமையாக இருப்பதற்கும், ஈரானுடைய கப்பல்கள் அவங்க தாக்கி இருக்கிறாங்க, ஒரு கப்பலை கூட பிடிச்சிருக்கிறாங்க, ஈரானும் பிடித்திருக்கிறது. இப்படி பரஸ்பரம் ஒரு அறிவிக்கப்படாத போர் நடந்து கொண்டிருக்கிறது. நேட்டோ நாடுகள் ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. ஜெர்மனுடைய பெட்ரோ சாம்ஸ் அமெரிக்காவுடைய எதிர்ப்பு அவர் உறுதியா இருக்காரு. ஸ்பெயின் நாட்டுக்கு அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு. இப்ப இங்கிலாந்து விவகாரத்தில் கூட ஸ்காட்லாந்துடைய விஷயத்துல அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய போவதாகும். இப்படி நேட்டோ நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா விலகினால் மாற்று முடிவு செய்ய நேட்டோ தயாராக இருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்ப நேட்டோ விட்டு விலகிட்டு, இதற்கிடையில ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத்துக்கு போறார். பாகிஸ்தானுக்கு டுநைட் ஃபார் கன்சல்டேஷன், இந்த விஷயமாக பேச்சுவார்த்தை விவகாரமாக பேசுவதாக அவர் போக இருப்பது மட்டுமல்ல, ஃபாலோட் பை மஸ்கட், ஓமன் அண்ட் மாஸ்கோ, அமெரிக்காவை தாண்டி ரஷ்யா, அவருடைய விசிட், இப்படி எல்லா விஷயங்களும் போய் பேச போவதாகும். The visit என்னன்னா deadlock talk between the US and Iran, with a question persisting for days on whether Iran would agree to participate in further negotiation. அப்படிங்கிற செய்தி நமக்கு ஆங்கில நாளிதழ்களில் பார்த்துருக்குறோம். அல் ஜசீரா அந்த செய்தியை விட்டுருக்கிறது. இப்போ ரஷ்யா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, டு புட் அன் எண்ட் டு திஸ் டெட்லாக், இதை உடைக்கிறதுக்கு. இப்போ ஈரானும் வரலாற்று பூர்வமாக ஒரு ஃபேவரபிள் சர்க்கம்சேஷன், அவர்களுடைய உறவுகளை பயன்படுத்தி ஃபார் த டிஸ்கஷன் ஆன் டீல் டு எண்ட் த வார் அப்படிங்கிற செய்தியும் ஓமனுக்கும் இவர்களுக்கும் இடையே. இப்போ அப்பாஸ் அராக்சி இந்த முயற்சிக்கு ஈரான் அரசு தொலைக்காட்சியில அமெரிக்கா இந்த இஸ்ரேலுடனான போர் மீண்டும் தொடங்கினால் அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் எதெல்லாம் தாக்குவோம் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியங்க, இந்த செய்தியில ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடி எங்களை தாக்கினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், உன்னையும் தாக்குவோம், உன் கப்பலையும் தாக்குவோம். அந்த எரிவாயு என்னென்ன ஷெட்யூல்டு, என்னென்ன பட்டியல் தயாராகி உள்ளதோ அது இப்போது வெளியாகி இருக்கிறது. இது ஈரானுடைய அரசு தரப்பில் உறுதி செய்யப்படவில்லை. இன்னாலும் ட்விட்டர்ல ஒரு
36,000 பேர் இதை படிச்சிருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் உட்கட்டமைப்புகள் இது இடம்பெற்றிருக்கிறது. நம்ம அதில் எந்த நாடெல்லாம் ஈரான் தாக்க போனா பட்டியலில் முதலாவதாக கத்தர். கத்தர்ல ரஸ்காஸ் மற்றும் ரஸ் லபான் எல்என்ஜி இது ரொம்ப பட்டியல் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அமெரிக்கா தாக்கினார். அதே மாதிரி யுஏஇ அமீரகம், தாஸ் மற்றும் ஜிர்கு தீவுகள்ல இருக்கக்கூடிய அந்த கடல் எண்ணெய் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய எரிவாயு மையங்கள் அடுத்த பட்டியல். மூன்றாவது சவுதி அரேபியாவில் அஃப்கைட், ஷஃபானியா மற்றும் குரைஸ் வசதிகள். சவுதியின மிக மிக முக்கியமான ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள். அதனடுத்து குவைத் நான்காவது ஃபுர்கான் எண்ணெய் வயல். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பெரிய வயல்களில் இந்த ஃபுர்கானும் உண்டு. இப்போ போர் ஒருவேளை தொடங்கும் பட்சத்தில் வளைகுடா பிராந்தியத்தில் இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்தி ஏற்றுமதி இனி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உலகம் பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் மாறப்படும். ஈரானுக்கு என்ன உத்தினா, ஒரு புறம் அமெரிக்காவுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி எடுக்கும் ஈரான், மறுபுறம் போர் தொடர்ந்தால் வலுவான தாக்குதல்களை நடத்துவதற்கும் அவர்கள் முழுமையாக ப்ரிப்பேர்ட் ஆகி வருவதாக சிக்னல். இப்போ இந்த மூலம் பாகிஸ்தானில் இப்போ பேச்சுவார்த்தை நடப்பதற்கு எவ்வளவு நாள் நடைபெறும் என்பது தெரியாது. இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான முழுமையாக நடக்கப் போகிறது. இப்போ அமெரிக்கா நான் நேற்று சொன்ன அதே செய்தியினுடைய தொடக்கம், இந்த ஆர்சனல், டொமஹாக் எல்லாம் காலி செஞ்சுட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு 600-500 தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ காலி பண்ணதை செய்யறதற்கே ஒரு தசாப்தம் ஆகுமா, 10 ஆண்டுகள் ஆகும். அவர்கள் மற்ற தொழில்நுட்ப சாதனங்களை இன்னும் நிரப்புவதற்கு, இதுவரைக்கும் பயன்படுத்தினத ஏவுகணைகளை நிரப்புவதற்கு 2 வருஷம் ஆகும். இந்த ஏவுகணைகள் மட்டும் ஈரானில் அவர்கள் பயன்படுத்தியது மட்டுமே $35 பில்லியன் அமெரிக்க டாலர். மற்ற பாதிப்புகள் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த அளவிற்கு பெரிய அளவில் அமெரிக்கா ஈரானுடைய தாக்குதலுக்கு அது பயன்படுத்தியிருக்கிறதாகவும் உறுதியான செய்திகள். மற்ற சேதாரங்கள் இன்னும் கணக்கில் எடுக்கலன்னு வைங்களேன், அது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ அமெரிக்கா முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் அந்த மக்கள் வந்துட்டாங்க. 70% மேல் 27 வயதுக்குள்ள இளைஞர்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான விமர்சனம் காணப்படுது. அமெரிக்காவின் இந்த சிக்கலுக்கு இழுத்து விட்டதை இவங்க தான் இழுத்து விட்டு இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா விலையும் ஏறிட்டு ஃப்ளைட்டில் போக முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலை அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை வலிமையாக வளர்ந்து வர்ற நேரத்தில் அதை ஜோ பிடனுடைய அந்த சிஸ்டம், அந்த கட்சி பயன்படுத்துகிறது. ஏன்னா யூதர்களுக்கு எதிரான மனநிலை வளர்கிறது. ஹோலோகாஸ்ட்லாம் பற்றி இளைஞர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இதற்கிடையில் யூரோப் ஒன்றியம் அதனுடைய தலைவர்கள் வெளிப்படையாகவே இப்ப ஈரானுடைய தடைகளை நீக்கலாமா இல்லையா, ஈரானுடைய தடைகளை நீக்கவே கூடாதுன்னு பேசி கொண்டிருந்த EU இப்ப அதை பேசக்கூடிய அளவிற்கு இப்பொழுது காலம் கணிந்து விட்டதா, இன்னும் கொஞ்சம் நாளாகுமா என்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து வரும் அளவுக்கு ஈரானுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாவி சற்று முன்னர் தன் கருத்தில், பாகிஸ்தானுக்கு நாங்கள் சென்றாலும் நேரடியாக அமெரிக்காவோடலாம் பேச மாட்டோம், மீடியேட்டர் முயற்சிகள் குறித்த ஆலோசனைகள் அப்படிங்கிறத அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் நேரடியாக அமெரிக்காவோடு முகமுகமாக பேச போவதில்லை. இப்ப இந்த போர் இன்னைக்கு 57வது நாளை கடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிரான இந்த போரில் சிக்கப்பட்டு கொண்ட அமெரிக்கா இதிலிருந்து எப்படியாவது தப்புவதற்கு பாகிஸ்தான், ஓமான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளோடு ஈரான் தனது நட்புறவை ஏற்படுத்தி வருகிற நேரத்தில் அமெரிக்காவும் இவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது. யாரோடும் அமெரிக்கா முறைக்க விரும்பவில்லை. நிலைமை ரொம்ப மோசம். அமெரிக்காவுக்கு எதிராக அப்பாஸ் அராகச்சி தன் கருத்தை சொன்னாலும் அவருடைய விசிட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
அராக்கச்சி இப்போ ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். இஸ்லாமாபாத், மஸ்கட், மாஸ்கோவுக்கு சரியான நேரத்தில் அவர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் பதிவு செஞ்சிட்டார். கூட்டணி நாடுகளோடு இருதரப்பு விவகாரங்கள் மற்றும் பிராந்திய பதட்டங்கள் தொடர்பாக எனது பயணத்தின் நோக்கம் என்று எழுதியிருக்கிறார். எந்த இடத்திலும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை என்பதை அவர் எழுதவில்லை. அண்டை நாடுகள் ரொம்ப எங்களுக்கு முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டது மட்டுமல்ல, தனது ட்வீட்டில் அவர் அதைத்தான் தெரிவித்திருக்கிறார். இப்போ பாகிஸ்தான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு என்ன கூப்பிடுறாங்க, போறாங்க. இதற்கு தாண்டி உலக நாடுகள் மத்தியில் தனது மதிப்பை உயர்த்த முயற்சி செய்து வருது. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை. 27,000 கோடியை கடனாக வாங்கி யுஏஇக்கு ஒப்படைச்சாங்க, பணத்தை கொடுத்துட்டாங்க. அதனால சவுதி $2 பில்லியன் மதிப்பிலான நிதியுதவி ட்ரம்புக்கு பாகிஸ்தான் நன்றி தெரிவித்திருக்கிறது. பரவாயில்ல, அவர்களுக்கு அவருடைய காட்டில் இப்போ மலை புரோக்கரேஜில் கிடைச்ச மாதிரி. ஆக இப்போ மத்திய கிழக்கில் ஒரு சிறு சிறு தாக்குதல்களில் 2 பேர் கண்ணிலையும் மண்ணெலி போட்டு தப்பின ஈரான் கப்பல் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதை நிறுத்தினதாகவும் தகவல் வருகிறது. ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி எப்படி போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ கடலில் கப்பலை கண்டுபிடிப்பது, அதை பார்ப்பது அது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்கிறாங்க. அது ஒரு இடம் 2 இடம் இல்லை, 33 கிலோமீட்டருக்கு உள்ள இவங்க 8 கிலோமீட்டருக்கு போகிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க ஜிபிஎஸ் இரவு நேரங்களில் தப்பி போகிறதாகவும் நமக்கு அறிவிக்கப்படாத பல செய்திகள் இருக்கின்றது. ஈரான் எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க போவதில்லை. என்னால் அவர்கள் இனி விட்டு கொடுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. அமெரிக்கா எவ்வளவு நாளும் மக்கள் போராட்டத்தை சந்திக்க போகிறாங்க. இன்ஃப்ளேஷன்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. இது உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பாஸ் அராக்கச்சி தற்போது போகிற பயணத்தில் இது சம்மந்தமாக தான் பேச போகிறார். ஓமனுக்கு போகிறதும் சரி, மஸ்கட்டு, பாகிஸ்தான், அதே போன்று ரஷ்யா, இந்த நாடுகளுக்கு அவர் போகிறார். அப்போ அவருடைய போக்குவரத்தில் ஒரு முக்கியமான செய்தி தென்படுது. அமெரிக்கா இந்த விவகாரங்களை அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கிறதற்கு இல்லாமல் அவர்கள் இந்த போரை ஓயப்போவதில்லை. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பக்கம் அவர்கள் சென்றாலும் மற்றொரு பக்கம் போருக்கான நடவடிக்கைகளை அவர்கள் வலிமையாக எடுத்து வருகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்குங்க. இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. நாளைக்கு மட்டும்